ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லெஜண்ட் அவர்கள் நடிச்ச லீடர்ன்ற திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரோல் மெட்டீரியலா இருந்த நம்ம சரவணன் சார் இப்போ வந்து என்ன இவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, பரவாயில்ல இவருக்குள்ளேயே நடிப்பு இருக்குது போல் இருக்குதுன்னு மக்களால பாராட்டுற அளவுக்கு அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுக்கு மேல இந்த படத்துக்கு இன்னொன்று ஒரு தேவையில்லை. வாங்குங்க படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்தை காட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் இருக்காரு, அவருக்கு மாஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சீட்ல உட்காரத்துக்குள்ளேயே வந்து இவரை வந்து நோட்டை விட்டுட்டு இருக்கிற ஸ்பை குழுவை இவர் முன்னாடியே நோட்டை விட்டு என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பை வந்து அந்த இடத்துக்கு அமுச்சு வச்சிருப்பாரு. இப்போ அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிருது. இப்போ வில்லனோட என்ட்ரி. இப்போ வந்து வில்லன் சொல்லிட்டு இருக்காரு, இங்க இருக்கிற நம்ம குழுவுல ஒருத்தன் தான் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கையில ஒரு வாட்சை கட்டி விடுவாரு. என்னோட ப்ராஜெக்ட்க்கு யாராவது தடையா வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வெளுத்து புடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வில்லக்கார பேசிக்கிட்டு இருக்கிறான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல என்னத்தை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி துறைமுகத்தை காட்டுறாங்க. அதாவது வில்லனோட ஏதோ ஒரு கண்டெய்னர் வந்து இங்க இருக்குதா, அதை வந்து மோப்பம் படிச்சுட்டு அதிகாரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு வந்து பணத்தை கொடுத்தாலும் அவர் சரிப்பட்டு வருவாரு, அவர் ரொம்ப நேர்மையான ஆபீசர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொண்டு போட்டுறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு மாசான என்ட்ரி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லபடியா அவர் வந்து ஒரு குடும்ப தகப்பன் எப்படி இருப்பாரோ அதை தகப்பன் போலயே அழகா டீசென்டான ஒரு இன்ட்ரோ. இதை பார்க்கும் போதே படம் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அம்மா இல்லாத பொண்ணை நம்ம ஹீரோ தான் வளர்த்துட்டு இருக்காரு. ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்காரு. எப்படின்னா எதிர் வீட்டுல பொறாமப்படுற அளவுக்கு பாசமா வளர்த்துட்டு இருக்காரு. தீபாவளி வந்துச்சுன்னா வந்து பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, அகல் விளக்கு கொளுத்துவாங்க, மழையில ஐஸ்கிரீம் திம்பாங்க. அருக பாசான எல்லா கான்செப்டையுமே வந்து இதுல வச்சதுனால என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு கேரக்டரே சொல்லும், இது சரியான கிரிஞ்சி ஃபேமிலியா இருக்குதுங்க, ஆடியன்ஸ் யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த படத்துல இருக்கிற ஒரு கேரக்டரே சொல்லிருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான பிளே பண்ணிருப்பாரு படத்தோட டைரக்டர். நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் மெக்கானிக், விடியோட ஷெட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலைக்கு போனோமா வந்தோமா, தன்னோட குழந்தைய நல்லா பார்த்தோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆக்சுவலா தன்னோட பொண்ணுக்கு வந்து ரெஸ்ட்ரோகார்டியா அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது வந்து இதயம் வந்து ரைட் சைட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம காது கேட்காம இருக்குது. சோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்ப படத்தோட கேரக்டர் எல்லாம் காட்டுறாங்க. ஆண்ட்ரியா வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா, இன்ஸ்பெக்டரா வந்து வள வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த ஹார்பர்ல ஒரு தப்பு நடக்குது பாத்தீங்களா, சால்ட்ன்றவன் தான் அதுக்கு காரணம். இது இவன் ஏதோ தப்பு பண்றான், அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரியா ஒரு ஸ்பையெல்லாம் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஆண்ட்ரியா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஜிபி கிட்ட வந்து, ஏங்க இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், நாங்க வந்து அங்க ரைடு போறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, உங்க ஏரியால அது இருந்தாலும் உங்க எல்லையில இருந்தாலும் வந்து நீ வந்து அந்த கேஸ் எடுக்காத அப்படின்ற மாதிரி ஏடிஜிபியே சொல்லிடுறாரு. அந்த அளவுக்கு ஏதோ ரொம்ப மோசமான ஒரு உக்கிரமான டீம் போல் இருக்குது அந்த சால்ட் டீம். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து டென்ஷனா வராங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்ம ஷாம் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து முன்னாடி வந்து மிலிட்டரியில இருந்திருப்பாரு. பட் ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு பரம்பரை தொழிலான போலீஸ் அதிகாரி வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து போலீஸ் வேலையில வந்து சேர்ந்திருக்கிறாரு. தன்னோட குடும்பம் ஃபுல்லாவே வந்து போலீஸ் குடும்பம் தான். தன்னோட தாத்தால வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் வாங்கினவர். சோ அவர் பேரை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. ரொம்ப நேர்மையான ஆபீசர் போல் இருக்குது. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இந்த பக்கம் நம்ம ஹாண்ட்ரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிசியை வந்து ஒரு டீ கடை வியாபாரியா மாத்தி அவங்கள வந்து அந்த துறைமுகத்துக்குள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அதை மோப்ப பிடிச்சி கண்டுபிடிச்சி எப்படியா அந்த பொண்ணை கொண்டு ஆண்ட்ரியா வீட்டு வாசல்லையே போட்டுறாரு சால்ட். இதை பார்த்து ஆண்ட்ரியா ரொம்ப உக்கிரமாயிடுறாங்க. இப்ப அந்த துறைமுகத்துல என்ன நடக்குதுன்னு ஆண்ட்ரியா தெரிஞ்சே ஆகணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வந்து கார் மெக்கானிக்கா நம்ம ஹீரோ இருக்கிறதால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அடிக்கடிக்கு அந்த துறைமுகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு ஆக்சஸையும் வந்து இவரால் எடுத்துக்க முடியும். அதனால வந்து இவரை பிடிச்சா ஏதாவது நம்மளுக்கு குழுக்கு அடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரியா ஒரு பேசுவாங்க. ரெண்டாவது முறை வந்து அவர்கிட்டே வந்து பக் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பனாவே கேட்டுறாங்க. எங்க நான் என் பொண்ணோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த வேலையை செய்ய முடியாதுங்க, என்ன நிம்மதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தன்னோட குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கிறதால புயலே அடிச்சாலும் ஸ்கூல்ல இருந்து தான் மட்டும் தான் கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து டெய்லி அவங்கள போய் கூட்டு வருவாரு. இப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாட்ச்மேன் சொல்றாரு, அந்த பாப்பா முன்னாடியே கிளம்பிருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ரொம்ப பதறி போயிடாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல ஒரு கால் வருது வில்லன் டீம்ல இருந்து. அப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருந்த கேட்கும்போது, எங்க அந்த மாதிரி பக் வைக்க சொன்னாங்க, அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க, இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டேய் உண்மையை சொல்றியா இல்ல உன் பொண்ணை கொல்லவா, இந்த கண்டெய்னர்ல ஏத்தி அமுச்சு விட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டி போனை வச்சிடறான். இவர் பதறி போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா ஹார்பர்க்கே போயிடுறாரு. என்னோட குழந்தையை விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு போன்ல. இவன் ஆனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல எல்லாம் உன் பொண்ணை வந்து வச்சுக்க மாட்டேன், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டெய்னர்ல ஏத்திட்டேன் உன் பொண்ணு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சால்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கோட்டைக்கே போய் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சு நவுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னர் சொன்னதும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டெய்னரையே ஓபன் பண்ணி விட்டுறாரு. அப்போ ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 32 டன் அமோனியம் நைட்ரேட்டை வந்து வச்சிருக்காங்க. பிளாஸ்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிடுறாரு. இந்த நேரத்துல டக்குனு ட்ரோன்லாம் வருது. இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து ஒயிட் ட்ரக்ல வந்து ஒரு குழு வருது. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் குழு. இவங்களுக்கு வந்து நம்ம ஆண்ட்ரியா தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து இதை எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருது. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. நிம்மதியா இருந்த ஹீரோ வாழ்க்கையில வந்து ஆண்ட்ரியா ஒரு வேலையை பார்த்துருச்சு. இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுது, நான் தான் அவங்க பொண்ணை வந்து கடத்தி வச்சிருந்தேன், என்னோட டீம்ல இருக்கிறது தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்டா நான் பாட்டு நிம்மதியா இருந்த சவனன்னு ஏன்டா என்ன இப்படி இந்த பெரிய ரவுடி கிட்ட பாட்டி விட்டீங்களா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல இங்க இருந்தா பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஓனர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, விடிவி கணேஷ் தம்பி தயவு செஞ்சு போய் அந்த வில்ல கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சு விட்டாருனா தான் நான் வேலையை சேர்த்துப்பேன். ஏன்னா வந்து அவர் கொடுக்குற காரை நம்பி தான் வந்து என்னோட பொழப்பே ஓடிட்டு இருக்குது. தயவு செஞ்சு போய் அவர்கிட்ட சாரி கேளுப்பா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா வில்லனோட இடத்துக்கே போயிடுறாரு. சாரியும் கேட்கிறாரு. பட் ஆனா வில்லன் டீம்ல இருக்கிறவங்க அவனை இங்கே குத்தி போடுங்கனே என்னென்ன பண்ணிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வில்லன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ போப்பா நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவன் போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகத்தோடயே போறாரு. இப்ப வந்து அந்த வில்லன் சொல்றாரு, நான் அனுப்பி வைக்கிற வந்து அந்த குழந்தையை கொன்றுவான். அப்ப வந்து அவன் சோகத்துல வந்து நிக்கட்டும். அந்த சோகத்துல நான் வந்து கேள்வி கேட்கும் போது தான்டா அவனுக்கு என்னோட வழி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னாலுமே வந்து வில்லன் நம்பல இல்லையா, இது ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருது. அதனால இவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்ப இங்க வந்து சண்டை போட போறோமா இல்ல என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஊரை விட்டு போவாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இப்ப நம்ம விடிவி கணேஷ் ஓனர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தம்பி மன்னிப்பு கேட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க அவர் மன்னிப்பு ஏத்துக்கல, நாளைக்கு வர சொல்லிருக்காருன்னு போது, என்னப்பா சொல்றாரு, ஆமா ஓனர் இதுக்கு மேல பொறுமையா வந்தா அவனுக்கு செஞ்சு விட்டுருவானுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம வில்லன் அனுப்பி விட்டுருவாரு பாத்தீங்களா, அவனை வந்து ரணக்கொடூரமா வந்து அடிச்சு மட்டை பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இதை பார்த்த விடி வந்து பதறி போயிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து அந்த லாரி மாறிச்சு பாத்தீங்களா, இந்த அமோனியம் நைட்ரேட், அந்த லாரியை வந்து நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்லி இவர் இப்ப பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கிட்ட மாட்டின அதே போல ரெட் கலர்ல ட்ரக்கை வந்து நீ எனக்கு ஒரு 8 ட்ரக்கை ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த சமயத்துல ஹீரோ யாருன்றத வந்து நம்ம ஷாமும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்தியாவோட முக்கியமான ஸ்பை டீம்ல வந்து நம்ம ஹீரோவும் ஒருத்தரா. அது மட்டும் இல்லாம கூட வேலை பார்த்த மனைவியே கொள்ற அளவுக்கு ரொம்ப மோசமானவர் இவரு. அது மட்டும் இல்லாம ஒரு 6 வருஷம் ஜெயில வேற இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம ஹாண்ட்ரியா சொல்லிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, சாம் வந்து மறைவா வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த வண்டி, அந்த வண்டியை வந்து இவர் ஓவர்டேக் பண்ணி இந்த இவர் எடுத்துட்டு வந்த வில்லனோட வண்டியோட மிக்ஸ் பண்ணி எப்படியே வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சிராரு. இவர் சூப்பரா பிளான் போட்டு இந்த சீன்ல பாக்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். இப்ப நம்ம லெஜெண்ட் பத்தி தான் நம்ம ஷாமுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்ட்ரைட்டா வில்லன் அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டிக்கிட்டே வந்துடுறாரு. கன் பாயிண்ட்ல நிறுத்திடுறாரு. இப்ப வந்து மேலதிகாரியை கூப்பிட்டு இதை வந்து செக் பண்ணுங்க, இது உண்மையாலுமே வந்து இது கிரிமினலுக்கான பொருள் தான், இது வந்து ரொம்ப டேஞ்சரான பொருள்ன்றதுக்கு வந்து நீங்க அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசான ஒரு தாத்தாவை கூப்பிட்டு வந்து இன்னைக்கே நீங்க இதை பண்ணி ஆகணும், இப்பயே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சி கேட்கிறாரு. அதனால அவரும் வந்து ஒத்துக்கிட்டு டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. இது ஒன்னும் வெடிமருந்து இல்லையா, விவசாயத்துக்கு பயன்படுத்துறது தான் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இப்ப வந்து ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிருது. இப்பதான் வந்து தெரியுது ஆக்சுவலா வில்லன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து காசு கொடுத்து இந்த மேலதிகாரியே வந்து கரெக்ட் பண்ணிருப்பான். இப்ப பயங்கர திமிரா அந்த சால்ட் அவன் பேசிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்பா கிட்ட காதை மூடுமா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, கொளுத்தி விட்டுருப்பாரு. இப்ப பர்த்டே கேக் வெடிச்சு நம்ம சால்ட் வந்து செத்து போயிடுறாரு சம்பவ இடத்துலயே. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூவும் கூட. இப்பதான் ஆடியன்ஸுக்கு புரிய வருது, இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணுது. நம்ம ஹீரோ தான் அதுக்கு பிளான் போட்டிருக்காரு. ஆண்ட்ரியா இவரை வச்சு பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா ஆண்ட்ரியாவோட அப்பாவை வச்சு நம்ம ஹீரோ பிளான் போட்டதான் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது பொறுமையா தான் நம்ம ஆண்ட்ரியாவுக்கே புரியுது. அப்பதான் வந்து ஆண்ட்ரியா போய் கேட்கறாங்க, ஏப்பா இது மாதிரி ஏப்பா பண்ணீங்க அப்படின்னும் போது, இல்லப்பா அவர் வந்து ஒரு ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஸ்பைன்றதுனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான்ல இந்த டபுள் ஏஜென்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கூப்பிட்டு கொலை பண்றதா நம்ம ஹீரோவோட டீமுக்கு வேலை. டாஸ்க்குமே பெரிய ஹெட்லாம் சொல்லுவாங்க, அதை இவர் செய்வாரு. இவங்களுக்குன்னு எந்த ரூல்ஸுமே இல்ல, இவங்க ஹைடாகி தான் இருப்பாங்க. இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை காட்டுறாங்க. லைட்டா உங்களுக்கு வந்து விக்ரம் படத்தோட அந்த சாயல் வரும். பட் ஆனா இது அந்த படம் இல்ல. இந்த டீம்ல புதுசா வந்து நம்ம ஹீரோயினியும் சேர்ந்துருவாங்க. ஹீரோயினியும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க போயிட்டு கணவன் மனைவியா வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க நடிச்சது என்ன ஆகுதுன்னு தெரியல. கடைசியில வந்து அந்த அம்மா பிரெக்னன்டாவே ஆயிருது. இதை பார்த்த அம்மாகாரி வந்து என்னடி பிரெக்னன்ட் ஆயிட்டா, குழந்தையை பெத்துட்டு நீ கல்யாணத்தை பண்றியடி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இவங்க கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆண்ட்ரியாவோட அப்பா கிட்ட வந்து ஷாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அப்பா சொல்றாரு, ஒரு முக்கியமான மிஷனுக்காக இந்த டீம் சேர்ந்துச்சு. அப்ப வந்து சரண்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ரா ஏஜென்ட், அவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவனை கொல்றதுக்காக இவங்க வந்து ஒரு டீமா போயிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனை கொண்டுட்டாங்க. பட் ஆனா வந்து அவன் பையன் தப்பிச்சிட்டான். ஆனா இவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனை கொண்டுட்டா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. பட் ஆனா வந்து அவங்க பையன் வந்து கரை வச்சுட்டு, எங்க அப்பாவியவாடா கொல்றீங்க, இருங்கடா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பழி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கான். இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரா கொண்டுட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஹீரோட ஒய்ஃப், அவங்க தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சாயலையும் வந்து பூச்சி விட்டுருவான். இப்ப எல்லாருக்கும் வந்து லைட்டா டவுட் வருது, நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான் யாரோ ஒருத்தர், எனக்கு அந்த பொண்ணு மேலதான், அவதான் புதுசா வந்து சேர்ந்தா, அவ மேலதான் டவுட்டா இருக்குதுன்ற மாதிரி 1-2 பேர் சொல்லுவாங்க. இப்ப இவங்க டீம்ல இருக்கிற எல்லாரையுமே கொண்டுறதுக்காக நம்ம வில்லன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஆஸ்டேஜா 42 இந்திய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து பணைய கைதியா வச்சிருப்பாங்க. இப்ப அவங்கள கொல்றதுக்காக வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அப்பதான் இந்த ஸ்பை டீம் வந்து நம்ம வில்லனை பாக்குறதுக்காக அங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போறாரு. உலகத்துல எவ்வளவு டீம் இருக்குது, இவங்க டீம் தான் போகும் போல் இருக்குது இந்தியால இருந்து. சரி ஓகே, இப்ப இந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டீம் போயிட்டு இருக்குது.
வருது. ஆனா ஹீரோயின் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல அந்த டீமுக்கு. நம்ம ஹீரோ சொல்றத செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அங்க டாக்டரா வில்லனை காட்டுறாங்க. வில்லனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்துருது. இவன் ஒருவேளை அந்த பர்சனா இருப்பானா, நம்ம எல்லாருமே வந்து சாவடிக்கிறது இவனா தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த நேரத்துல அதெல்லாம் இல்ல, நம்ம 42 குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும், அதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும். இப்ப போய் சொன்னா டீம்ல யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்படியோ ஹீரோ டீம் பிளான் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பணைய கைதியா இருக்காங்க பாத்தீங்களா இந்திய மாணவர்கள், அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து பிளைட்ல ஏத்திடுறாரு. இந்த சமயத்துல தான் ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஆக்சுவலா வந்து அந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, வில்லன் டாக்டர், அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இதை பார்த்து அவங்க வந்து இல்ல அவர் நல்லவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து பின்னாடி இருந்து ஒருத்த வந்து மயக்க ஊசியை போட்டுறான். அப்பதான் நமக்கு தெரியுது இவனுங்க வந்து ட்வின்ஸ் போல் இருக்குது, ட்வின் பிரதர்ஸ். அதுல வந்து ஒருத்த நல்லவன் ஒருத்த கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. இப்ப இவனோட பிளானால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் தான் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோயினியே கால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்துறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னதான் அவங்க நம்ம டீம்னு சொல்லிட்டு அவரும் காப்பாத்துறதுக்காக போவாரு. அவர் வந்து நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி சொல்லி அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட சொல்லுவாரு. பட் ஆனா முழுசா சொல்லி முடிக்காம இவர் வந்து செத்து போயிருவாரு. இதை பார்த்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹீரோ டீம்ல இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹா எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க, நம்மளையும் சாவடிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் பொண்டாட்டி தானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதே தெரியல. இப்போ மேல இடத்துலயே வந்து உத்தரவு, உங்க பொண்டாட்டி நீங்க கொன்றுங்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரியான மாறிடுது. இப்ப ஹீரோவுக்கு வந்து என்னன்னா, இந்த 42 குழந்தைகளை காப்பாத்துறதா இல்ல பொண்டாட்டியை சுடுறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பொண்டாட்டி ஓடி வருவாங்க, இவர் கரெக்டா வந்து இதயத்திலேயே வந்து புல்லட்டை வந்து சொல்லி வருவாரு. அவங்க சம்பவ இடத்திலேயே செத்து போயிருவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவரை வந்து சிறையில் அடைச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோவோட அந்த குழந்தை இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அநாத ஆசிரமத்துல வந்து வளருது. ஏன்னா ஒரு பாம் பிளாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாட்டிக்காரியும் செத்துருப்பாங்க. பாட்டிக்காரி சாகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா சாவுக்கு வந்து உங்க அப்பன் தான் காரணம், தயவு செஞ்சு அவனை வந்து நீ அப்பன் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருப்பாங்க. இதையும் அந்த பாப்பா வந்து மனசுலயே வச்சுக்கும். தண்டனை காலம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து இந்த குழந்தைய பாக்குறதுக்காக வருவாரு. ரொம்ப கெஞ்சுவாரு. பட் ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து இவரை சேர்ல தள்ளி விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பை ஏஜென்ட், என்னடா இப்படி சேர்ல எல்லாம் தள்ளி கொடுமைப்படுத்துறீங்களே தலைவன் மாதிரி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி உங்குற அளவுக்கு ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, அவரை நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி அவருக்கு வக்காலத்து வாங்குவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 42 இந்திய மாணவர்களை வந்து அந்த பொண்ணு ஒருத்தியாமா. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க சார், நீங்க ரொம்ப நல்லவரா தான் சார், அவங்க அம்மாவை கொண்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்திலேயே வந்து இந்த பொண்ணு வந்து சேர்த்து விடும். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அழுது கேட்டிருப்பாரு. இந்த அழுவுற சீன்லாம் உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருப்பாரு. லெஜெண்டா இப்படிலாம் நடிச்சாரு அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு ஆடியன்ஸை வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணிருப்பாரு. இந்த சீன்ல நல்லா தான் நடிச்சிருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு தான் தான் அப்பான்னு சொல்ல முடியாத நிலைமையில நம்ம ஹீரோ இருப்பாரு. இந்த நேரத்தில் தான் இந்த டீச்சர் அம்மா இருக்குது பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கப்பல் அதிகாரியை சாவடிச்சாங்களே, அவர் வேற யாரும் இல்லை எங்க அண்ணன் தான் அப்படி மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அந்த துறைமுகத்தை பத்தின நிறைய தகவல்களை வந்து எங்க அண்ணன் வச்சிருந்தான் எங்க வீட்டுல. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தகவலை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக வில்லன் டீம்ல இருக்கிறவங்க வந்து கேக்ல வந்து பாம ரெடி பண்ணி வச்சு பல பேரை சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த சமயத்துல தான் வந்து ஹீரோவோட மாமியாரும் செத்து போயிருப்பாங்க. ஒரு சில ஆதாரங்கள் வந்து என்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து போலீஸ் கிட்ட கொடுத்தேன். இதை திரட்டிட்டு போய் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து ஒழுங்கா வாழ விடாம வந்து நிம்மதியை கிடத்திட்டு இருந்தானுங்க. அந்த சாட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட வந்து என்ன மிரட்டினா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. சோ இந்த பொண்ணு வந்து கேட்டிருக்குமா, அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பாப்பா, அதாவது ஹீரோவோட பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவர் கூட வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நமக்கு நியாயமே கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து நம்ம நேர்மையா இருந்தா கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ அவர் தலையில போட்டுட்டு சால்ட் கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு. இப்ப கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷாம் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து மெமோ கொடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அதனால வந்து அவருக்கு வந்து மெமோ கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க வேலை செய்யாம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதை பார்த்து அவருக்கு வந்து அவமானமாயிடும். ஏன்டா நான் எவ்வளவு பெரிய ஒரு போலீஸ் ஃபேமிலி இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய சேசிங் நடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து உண்மையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பிளான சொல்லுவாரு. இவருமே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண பாப்பாரு. இந்த சமயத்துல டெவில்ன்ற மெயின் வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஆசிரமத்துக்கே ஸ்ட்ரைட்டா வந்திருப்பான். அந்த நேரத்துல ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. போகும்போது வாட்ச்மேன்களையும் வீட்டுக்கு போக சொல்லிருக்கலாம். அவங்கள வந்து இந்த வில்லன் கேங் வந்து சுட்டு தள்ளி இருக்கும். இந்த சீன் தான் கொஞ்சம் அப்பட்டமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கமர்ஷியல் படத்துக்கு இதெல்லாம் ஏத்துக்கலாம். இந்த நேரத்துல ஷாம் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஹார்பரை பிளாஸ்ட் பண்ண போறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போது, சார் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போனை வச்சிருவான். ஏன்னா அவன் வில்லனோட ஆளு. சோ இப்ப வில்லன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பாம வந்து பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான வச்சிருப்பான். இதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, சார் இப்ப இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, உங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாம் கிட்ட சொல்லுவான். ஏன்னா ஷாமோட குடும்பமே வந்து போலீஸ் குடும்பம் தான்றதுனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஷாம் போன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவாரு. சோ எல்லா இடத்துலயுமே இருக்கிற அந்த பாம் எல்லாம் வந்து இவங்க வந்து புடிச்சிருவாங்க. இந்த சீன் உண்மையிலேயே ரொம்ப மாசா இருக்குங்க. ஷாம் அவரோட டீம், அதாவது அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து போலீஸ் அதிகாரிகளாம் வந்து இதை புடிச்சிட்டு வந்து சூப்பரா வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை கொல்றதுக்காக ஸ்ட்ரைட்டாவே வில்லன் வந்துருவாரு. அதாவது கார்ல எப்படி போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வருவாரு. பார்த்தா வந்து ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு. இப்போ வந்து டென்ஷன் ஆயிட்டு நம்ம வில்லன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஆண்ட்ரியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இங்க வந்து இவங்களை வந்து சுட்டுறாங்க. இந்த வில்லன் கேங்க வந்து புடிச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறுவாரு. அந்த பொண்ணு
பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி காது ஆபரேஷன் சொல்லுங்க, அதனால வந்து டிக்கெட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படி பேசி அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக அங்க வந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த ட்ரெயின்ல வந்து வில்லன் இருப்பாரு. நமக்கு ஒரு டவுட் வரும், இவனை தான் வந்து அங்க கைது பண்ணிட்டாங்களே, ஓ அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்லங்க. ஆக்சுவலா வந்து வில்லன் வந்து 2 வில்லன் இல்ல 3 வில்லன். ஒருத்தன் செத்தான் பாத்தீங்களா டாக்டர், அவன் ஒருத்தன். அது மட்டும் இல்லாம 2 பேர் பாகிஸ்தானோட உளவாளியா இருந்தா பாத்தீங்களா, அவன் வந்து 3 குழந்தை பிறந்திருக்கு போல. அதுல 2 குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தைய மட்டும் அம்மாக்காரி கிட்ட கொடுத்துருக்கான் போல் இருக்குது. அந்த பையன் மட்டும் தான் நல்லவன் போல் இருக்குது. அந்த பையன் நல்லவன்றதை தாண்டி நம்ம ஆண்ட்ரியாவுக்கு வந்து அவன் வந்து லவ் பண்ணிருக்கான் போல் இருக்குது. ஆண்ட்ரியாவோட லவ்வர் தான் அந்த டாக்டர். 2 பேருமே ஒன்னா படிச்சிருப்பாங்க போல் இருக்குது. லவ் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட லவ்வரை கொண்டது இந்த 2 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, அண்ணன் தம்பிங்க. இவனுங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருது. இப்ப வந்து ஒரு வில்லன் வந்து ஆண்ட்ரியா வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் வந்து இப்ப ஃபைட் பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அவன் வந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்றான். துப்பாக்கி எடுத்து இருக்கிறவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறான். அந்த வண்டியில ஒரு மிகப்பெரிய சேஸ் நடக்குது. இதுல ஆண்ட்ரியா வந்து கிட்டத்தட்ட கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு அந்த வில்லன் போயிடுறான். அந்த நேரத்துல ஆண்ட்ரியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடைசி மூச்சா வந்து பக்கத்துல இருக்க துப்பாக்கி எடுத்து டம்முன்னு தலையிலேயே சுட்டு அவனை கொன்றுறாங்க. அவங்களோட பழியை தீர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்தே பாரத்ல வந்து டீச்சர் அம்மா கூட வந்து இந்த இன்னொரு வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிருக்கான். இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இப்போ வந்து கிட்ட வந்துட்டான். 2 பேருமே சண்டை போடுறாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு வெறித்தனமான ஃபைட் நம்ம லெஜெண்ட் கொடுத்திருக்காரு இந்த படத்துல. சூப்பரா இருக்கும் இந்த ஃபைட் சீன்லாம். அவரே தான் முயற்சி பண்ணி இந்த ஸ்டண்ட் சீன் எல்லாம் அவரே பண்ணிருக்காரு. உண்மையிலே நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு வழியா சண்டை போட்டு எப்படியோ வந்து கிட்டத்தட்ட வந்து வில்லனை வந்து முடிச்சு விடுற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் வந்து இந்த சமயத்திலே ஹீரோவை கொண்டிருக்கலாம். பட் ஆனா நான் வந்து வெறுப்பேத்தி தான் கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவர் தான் உங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு உன்னோட அங்கிள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்து அந்த பாப்பா பதறி போயிருது. இப்ப கிட்ட போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக் கொடுக்குது. அந்த பேக்ல வந்து கோடாரி இருக்குது. இப்ப ஹீரோ வந்து பயங்கரமா அங்க ஒரு சண்டையை போறாரு. ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாப்பா காது கேட்காது இல்லையா, அந்த மிஷினை கழட்டி வச்சிருப்பாரு. இவ்வளவு நேரமா வில்லன் வந்து பேசுறது எல்லாமே வேஸ்டா போச்சிட்டு இருந்த வில்லன் புரிஞ்சு ரொம்ப இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த டென்ஷன்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல வந்து வாட்ச மாட்டி ஒருத்தர் வந்து கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பாம்பை வந்து செட் பண்ணி இந்த பாப்பாவோட கையிலயும் போட்டு விட்டுறாரு. அவ்வளவுதான், இந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. ஆனா ஹீரோ வந்து நான் காப்பாத்தியே திருவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 250 பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல அவங்க எல்லாருமே மட்ட பண்ணிட்டு வரணும். இவரும் வந்து சூப்பரா மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டு பயங்கரமா தரமா சண்டையை போட்டு வந்துட்டு இருப்பாரு. கிட்டக்க வந்துருவாரு. இன்னும் ஒரு 18 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள தன்னோட பொண்ணை வந்து காப்பாத்தி ஆகணும். இப்ப வில்லன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்சோட சாவி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு போல் இருக்குது. அதை போட்டா வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது காப்பாத்திர முடியும். இப்ப ஹீரோவும் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து எப்படியோ ஓபன் பண்ணி அந்த வாட்ச் எடுத்துருவாரு. இந்த சமயத்துல வில்லன் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டையை போட்டு வருவாரு. ஆனா வில்லன் கூட ஒரு அப்ஷாட் அடிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்ச் இவர்கிட்டயே போட்டு விட்டுருவாரு. அதாவது வில்லன் கிட்டயே மாட்டி விட்டுருவாரு. இப்ப வில்லனை வந்து எட்டி ஒன்று விடுவாரு. அவர் வந்து ட்ரெயினோட முன்பக்கத்துல இருந்து உடைச்சிட்டு வெளியே போய் விழுவாரு. கரெக்டா அந்த சமயத்துல அந்த பாம்பு வெடிக்கும். 18 செகண்ட்ல வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த பாப்பா கையில இருந்து வாட்ச் எடுத்து இந்த வில்லன் கிட்ட மாட்டுறதே வந்து ஒரு மணி நேரம் காட்டுவாங்க. இப்போ தன்னோட குழந்தையோட நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஃபாரின் போயிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது செத்து போனாங்களே, அவங்க வந்து இன்னும் சாவலங்க. எல்லாருக்கும் இதே வந்து லெஃப்ட்ல தானே இருக்கும், இவங்களுக்கு ரைட்ல இருக்கு. அதனால நான் சுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சரியா படல, அவங்க சாகல, அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க அப்படி மாதிரி ஒரு ட்விஸ்ட வந்து லாஸ்டா சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை சாவடிக்காம உங்க அம்மா உயிரோட இருந்தா என்னமா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பாப்பா என்ன சொல்லுது, என்னது எங்க அம்மா எப்படி உயிரோட இருப்பாங்க, அவங்க தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அங்க பாரு உங்க அம்மா அப்படின்ற மாதிரி பெஞ்சில அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த சீன்லாம். இந்த எல்லா பிளானையுமே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினி தான் போட்டிருக்காங்க. ஹீரோயினி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்பைன்றதுனால வந்து இப்போ அவ்வளவு பேர் செத்துருக்காங்க, இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களால வந்து இந்தியா வர முடியாது. சோ ஹீரோயினியோட பிளான் என்னன்னா, ஹீரோ சிறையில இருந்து வருவார், குழந்தையை காப்பாற்றுவார், என்னுடன் சேர்த்து வைப்பார் என்ற மனநிலையில் அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வெளியே வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வழியா இவங்க 3 பேருமே வந்து இணைஞ்சிடறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. இதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதுதான் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்னன்னா, இந்த டெவில் இருக்கான் பாத்தீங்களா வில்லன், அவனுக்கும் மேல ஒரு வில்லன் இருக்கானா, அவனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த கண்டென்ட் வந்து ஓயாது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. பார்ட் 2 வருமாமா. சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்காரு. இது வேற ஹீரோ நடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ன்ற மாதிரி என்னோட கருத்து. ஒரு சில ஃபிளாஸ்லாம் இருக்குது, ஆனா உண்மையிலேயே நல்ல படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 7ங்க. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, கோல்டன் பீஸ் அப்புறம் டியூடி வித் தி ப்ராப்ளம், இந்த 2 ஜானர்லயுமே வருது. ஒரு கமர்ஷியலான படத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரோல் படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரோல் படம்லாம் இல்ல, இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தான். லெஜெண்ட் தனக்கு வர ட்ரோல் எல்லாம் பார்க்காம கோலை பார்த்ததுனால இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல வேற ஒரு நல்ல கதையோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.